ஹாய் காய்ஸ், வெல்கம் டு சினி ஸ்நாக்ஸ் ப்ரொடக்ஷன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஷங்கர் டைரக்ஷன்ல கமலஹாசன் நடிப்புல வெளிவந்த இந்தியன் 2 மூவியோட ஃபுல் மூவி எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா தம்பேஷை காமிக்கிறாங்க. பைக்ல போயிட்டு இருக்காரு. அவருக்கு முன்னாடி ஒரு குப்பை வண்டி உழைச்சிட்டு போயிட்டு இருக்கிற குப்பை எல்லாத்தையும் ரோட்ல சிந்திட்டு போக என்னையான்னு தம்பேஷ் கேக்குறாரு. போய் ஆபீஸர கேளையா அப்படின்னு அந்த தூய்மை பணியாளர் சொல்ல ஆபீஸ்க்கு வந்து கேக்குறாரு. ஆமாயா, என்ன பண்ண முடியும்? கான்ட்ராக்ட்ல 60% மினிஸ்டருக்கே லஞ்சம் கொடுக்குறோம். அது போக மத்த ஆபீசர்ஸ்க்கெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்கு. இவனுங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக குப்பை மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் தான் கிடைக்குது அப்படின்னு அந்த அதிகாரி சொல்லவோ, இந்த தம்பேஷ் அவனோட 3 ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு ஒரு சோசியல் மீடியா வச்சிருக்காங்க. இந்த அவலங்களுக்கெல்லாம் முக்கியமான காரணம் அப்படின்னு ஒரு மினிஸ்டரை பத்தி ஒரு வீடியோ அப்லோட் பண்ண இப்ப அடுத்த சீன்ல இந்த 4 பேருத்துல ஒருத்தரான ஆர்த்தியை காமிக்கிறாங்க. அந்த ஆர்த்தியோட பக்கத்து வீட்டுக்காரர் கிருஷ்ணமோகன் அப்படின்னு ஒருத்தர் ஹெல்த் செக்ரட்டரியில வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரு வீட்டுல இப்போ ஐடி ரைடு. இந்த அம்மாங்கமும் வீட்லயா ஐடி ரைடு அப்படின்னு ஆர்த்தியும் ஆச்சரியப்பட்டு இருக்க, அவரு வீட்டுல இருந்து 1000 கோடி ரூபாய் கணக்குல வராத பணத்தை பிடிக்கிறாங்க. அதே சமயத்துல அவரோட மகன் 2 பெரிய பேக் எடுத்துட்டு செவ்வரேறி குதிச்சு ஆர்த்தி வீட்டு வெளியா அது எங்கயோ பதுக்கிறதுக்கு வெளியே ஓடுறான். அடுத்த நாள் கண்டென்ட்டா இந்த 1000 கோடி ஊழல ஒரு வீடியோவா எடுத்து இவங்க வெளியிடுறாங்க. சித்ரா அரவிந்தன் அதுல அந்த மினிஸ்டர் மாதிரி வேஷம் போட்டுக்க ஒரு காமன் மேன் கார்ட்டூன் கேள்வி கேட்கற மாதிரி வருது. எப்படிங்க ஹெல்த் செக்ரட்டரியா இருந்து உங்களுக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடிஞ்சதுன்னு கேட்க, ஆமாயா, ஹாஸ்பிட்டல் போனா லொட்டை லசுக்குன்னு எல்லாத்துக்கும் கையெழுத்து போடணும்ல, ஸ்கேன்ல இருந்து மருந்து வரைக்கும் எல்லாத்துக்கும் கையெழுத்து போடுறோம்ல, அந்த கையெழுத்துக்கெல்லாம் எங்களுக்கு கையூட்டு வேண்டாமா அப்படின்னு அவரு கேட்கற மாதிரி அந்த வீடியோ முடியுது. இதே சமயத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பையன் லோன் ரிகவரி ஏஜென்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா அடிச்சிட்டு இருக்க, மரியாதையை உன்னோட எஜுகேஷன் லோனை அடுத்த மாசத்துக்குள்ள நீ கட்டியாகணும் அப்படின்னு வந்த அந்த ரவுடி கூட்டம் மிரட்டிட்டு இருக்காங்க. அதுதான் லோன் கட்ட எனக்கு 1 வருஷம் டைம் இருக்கே, ஒரே மாசத்துல கட்ட சொன்ன என்னால எப்படி கட்ட முடியும் அப்படின்னு அவன் ரூல்ஸ் பேச, ரூல்ஸால பேசுற நாயே அப்படின்னு சொல்லி அவனை கீழே போட்டு மிதின்னு மிதிக்கிறாங்க. அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் போட்டோ எடுத்து வச்சுட்டு, 1 மாசத்துக்குள்ள பணம் வந்து சேரலைன்னா இவங்க மூஞ்சிய மார்பிங் பண்ணி இன்டர்நெட்ல போட்டுருவோம், குடும்பத்தோட மானம் போயிடும் அப்படின்னு பாட்டிட்டு போறாங்க. இப்ப இந்த பையனோட வீடியோ பயங்கரமா வைரல் ஆகுது. இப்ப அடுத்த சீன்ல இந்த நியூஸ பத்தின விளக்கத்துக்காக டிபி ஆபீஸ்க்கு பார்க்கிங் டாக்ஸோட சித்ரா அரவிந்தன் வராரு. அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா மாடியிலிருந்து ஒரு பொண்ணு குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஓடி வந்த அந்த பொண்ணோட தம்பி அக்காவை மடி மேல வச்சுட்டு கதறான். என்ன ஏதுன்னு சித்ரா அரவிந்தன் விசாரிக்க, அப்பதான் அந்த பையன் மூலமா தெரிய வருது, இந்த பொண்ணு ஏற்கனவே மெரிட்ல பாஸ் பண்ணினவங்க, டீச்சர் வேலைக்காக இங்க வந்திருக்காங்க. ஆனா 8 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டு அந்த அதிகாரி மிரட்டும்னால 8 லட்சம் ரூபாய்க்கு வழி இல்லாம இந்த பொண்ணு மாடி மேல இருந்து குதிச்சு சூசைட் பண்ணிக்கிறா. அப்ப அங்க வந்த போலீஸ்காரங்க சுத்தி பார்த்துட்டு மக்கள் எல்லாத்தையும் கலைஞ்சு போகும்படி சொல்றாங்க. எதுக்காக நாங்கெல்லாம் கலைஞ்சு போகணும்? நான் சோசியல் மீடியால இருக்க, எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சித்ரா அரவிந்தன் போலீஸ் வண்டியை மறைச்சு கேள்வி கேட்க, யோ முதல்ல அந்த பொண்ணை காப்பாத்தலாயா, அதுக்கப்புறம் உனக்கு பதில் சொல்றியா அப்படின்னு சொல்லி போலீஸ்கார அவரை கன்வின்ஸ் பண்ணி அந்த பொண்ணை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. இப்ப அடுத்த சீன்ல சித்ரா அரவிந்தனுக்கு ஒரு போன் வருது. ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டு வந்த அந்த பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு. உடனடியா ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு அந்த மார்ச் வரைக்கும் போய் முன்னாடி உட்கார்ந்து இப்ப போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. பொண்ணோட ஃபேமிலியே அந்த பொண்ணோட பாடியை வாங்கிக்கிறேன்னு சொல்லும் போது இவரு மட்டும் வாங்க விடாம தடுத்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காரு. அங்க போலீஸ் வருது. அப்பதான் கூட இருந்த ஏட்டு இந்த 4 நாய்களும் பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்னு ஒரு சோசியல் மீடியா வச்சிருக்கானுங்க, அதனாலதான் வந்து குறைச்சிட்டு இருக்கானுங்க போட்டோட செம காண்டான இன்ஸ்பெக்டரும் சித்ரா அரவிந்தனை போட்டு தர்ம சாத்தி ஜீப்ல ஏத்தவோ, தப்பே பண்ணாத எங்களையே அரெஸ்ட் பண்ற, அந்த மினிஸ்டர் முதல் அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு கத்திட்டே சித்ரா அரவிந்தன் குரூப் ஜீப்புக்குள்ள ஏறுவாங்க. சித்ரா அரவிந்தனுக்கு ஒரு பணக்கார கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கா. அவ ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஸ்பெக்டர் கிட்ட பஞ்சாயத்தை பேசி ஒரு வழியா எஃப்ஐஆர் போடாம இவங்க எல்லாத்தையும் வெளியோட வைக்கிறா. உனக்கு எதுக்கு இந்த வேலை? உன்னோட வீடியோவால ஒரு சின்ன மாற்றத்தை இந்த சமூகத்துல ஏற்படுத்த முடியுமா? நடக்கிற அவலங்கெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கும். காலையில அரெஸ்டான அந்த ஹெல்த் செக்ரட்டரி சாயந்தரமே ஜாமீன் வெளியே வந்துட்டாரு. அந்த குப்பை வண்டி ஊழல்ல நீங்க உள்ளாட்சி துறை அமைச்சரை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அந்த வீடியோவை டெலிட் பண்ண சொல்லி இப்ப தம்பேஷோட மாமாக்கு பிரஷர் வருது. உண்மையா இல்லையான்னு கேளு அப்படின்னு சொல்லவும் தம்பேஷும் ஆமா அப்படின்னு தலையாட்டுறான். அதே சமயத்துல அந்த எஜுகேஷன் லோனுக்காக ஒரு பையன் மிதி வாங்கினா இல்லையா, அவன் இப்ப ரயில்வே ட்ராக் முன்னாடி நின்னு ஒரு வீடியோ எடுத்துட்டு இருக்கான். அதுல என்னோட சாவுக்கு அமித் குரூப் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்த ட்ரெயின்ல குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இந்த வீடியோ இப்ப பயங்கர ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாம் வெறும் கொலைக்கிற நாயா இருக்கிறோம், நம்ம எல்லாம் கடிக்கிற நாயா மாறினாதான் சமூகத்துல மாற்றம் ஏற்படும் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போது அவனுக்கு இந்தியன் தாத்தாவோட ஞாபகம் வருது. தன்கிட்ட ஊழலுக்கு எதிராக இருக்கிற அத்தனை ஆதாரத்தையும் சோசியல் மீடியால அப்லோட் பண்ணி ஒரு ஹேஷ்டாக்
உருவாக்குறான். கம்பேக் இந்தியன் தாத்தா அப்படிங்கிற அந்த ஹேஷ்டேக ட்ரெண்ட் பண்றான். இவன் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அது இந்தியாவோட பல மூலைகள்ல ரீச் ஆக ஊழலால பாதிக்கப்பட்ட பல பேர் அவங்க பாதிக்கப்பட்ட காரணத்தை இப்போ அந்த ஹேஷ்டேக்ல ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கவும் உலகம் ஃபுல்லா இந்த ஹேஷ்டேக் வட்டு பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா அந்த சமயத்துல இவங்களோட ஐடிக்கு ஒரு மெசேஜ் வருது. இந்தியன் தாத்தாவை ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல ஒருத்தர் பார்த்ததாகவும் இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ள அவரை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி அனுப்புறதா அதுல அவர் சொல்றாரு. தாய்ப்பையை காமிக்கிறாங்க. அங்க ஒரு பிரம்மாண்டமான போட்டோ ஷூட் நடந்துட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரிய பணக்காரர் மாடல் அழகிகள் எல்லாம் கூப்பிட்டு வச்சுட்டு தன்னோட ரூம்ல அஜால் குஜாலா விளையாண்டுட்டு இருக்காரு. அந்த சமயத்துல பவர் பிளக்சுவேஷன் ஆக அங்க எலக்ட்ரீஷியன் வேஷத்துல நம்ம இந்தியன் தாத்தா என்ட்ரி சும்மா பயங்கர மாசா ஒரு என்ட்ரி கொடுக்கறாரு. அந்த அழகிகளோட உல்லாசமா இருக்கிற இந்த ஆள் பேருதான் அமித். இந்திய கவர்மெண்ட் எதுக்கெல்லாம் லோன் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து அதுல முக்கியமா எந்தெந்த லோனுகளுக்கு மானியம் கிடைக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலை ஆரம்பிச்சு மினிஸ்டர்ல இருந்து லோன் கொடுக்கற அந்த பேங்க் வரைக்கும் எல்லாத்துக்கும் கமிஷன் வெட்டிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வந்த உடனே அந்த அமௌண்ட் அடிச்சுட்டு இந்த பிசினஸ் திவால் ஆயிடுச்சுன்னு க்ளோஸ் பண்ணி பல ஏழைகளோட வயிற்றுல அடிக்கிறதா இந்த அமித்துக்கு முழு நேர பொழுதுபோக்கு. ரெண்டாவது இந்த மாடல் அழகி கூட அடிக்கிற கூத்து. இப்படி வாழ்க்கைய ஜாலியா ஊட்டிட்டு இருக்க இந்த அமித்தால பாதிக்கப்பட்டவன் தான் வீடியோ எடுத்துட்டு செத்து போன அந்த பையன். இவங்க கொடுக்கற போலி வேலை வாய்ப்பை நம்பி பேங்க்ல பிரைவேட்ல கடன் வாங்கின பல ஏழைகள் சிக்கி சின்னாபின்னமாகி பல பேர் அவங்க உயிரை மாய்த்துக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வராங்க. அப்படி ரயில் முன்னாடி குதிச்சு ஒரு வீடியோ போட்டுட்டு தற்கொலை பண்ணா இல்லையா அந்த பையனும் ஒருத்த. உள்ளுக்குள்ள பிரீஃபா ஒரு சண்டை நடக்குது. தன்னோட வருமத்தை யூஸ் பண்ணி அவனை மியூட் பண்ணிட்டு கத்தி எடுத்து அவனை இப்ப கொலையும் பண்றாரு இந்தியன் தாத்தா. கூடவே ஹிந்தியில எதையோ எழுதி வச்சுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போறாரு. உடனடியா இந்த கேஸ் இந்திய எம்பசியோட பார்வைக்கு வருது. ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிற பிரமோதுக்கு இந்த விஷயம் தெரிய வர அவர் ஹிந்தியில என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு டிரான்ஸ்லேட் பண்றாரு. மக்களை விளங்கும் உனக்கு மண்ணில் இடமில்லை அப்படின்னு இந்தியன் தாத்தா எழுதி வச்சிருக்கிறதா அந்த பிரமோத் அதை டிரான்ஸ்லேட் பண்றாரு. இந்த தாத்தா ஏற்கனவே இந்தியால பல கொலைகளுக்காக தேடப்படுபவர் அப்படின்னு பிரமோத் முத்ரா குத்த இவர் ஒரு இன்டர்நேஷனல் வாண்டட் கிரிமினல் அப்படின்னு அவர் மேல உலக அளவுல அவர் ஒரு தேடப்படுற குற்றவாளியா அறிவிக்கிறாங்க. அதே சமயத்துல சித்ரா அரவிந்தனுக்கு தாய்பேல இந்தியன் தாத்தாவை பார்த்ததா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தாருல்ல. இப்ப அவர் அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போய் அங்க இருக்கிற சிசிடிவி கேமராவில செக் பண்ணி இந்தியன் தாத்தா எங்க இருக்கிறாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. தாய்பேல ஒரு மூலையில அமைதியான இடத்துல குழந்தைகளுக்கெல்லாம் வர்ம கலைகளை சொல்லிக் கொடுக்கிற ஒரு ஸ்கூல் இந்தியன் தாத்தா நடத்திட்டு இருக்காரு. அந்த ஸ்கூலுக்கு போன அவரு இந்தியன் தாத்தாவை பார்த்து இந்தியால நடக்கிற அவலங்களை எல்லாத்தையும் சொல்லி அதுக்கான ஆதாரத்தையும் அவர்கிட்ட காட்டவும் இந்த தருணத்துக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு கம்பீரமா இந்தியன் தாத்தாவும் சொல்றாரு. இதை கேட்டு குஷியான அவரும் உடனடியா சித்ரா அரவிந்தோட குரூப்புக்கு இந்த மெசேஜ பாஸ் பண்ண அவங்க புதுசா ஒரு ஹேஷ்டாக் போட்டு இந்த நியூஸ பயங்கரமா வைரல் பண்றாங்க. போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல இது பயங்கர விவாத பொருளா மாறுது. உடனடியா அத்தனை ஆப் போட்டோ பயங்கர டைட் சர்வைலன்ஸுக்கு உள்ளாக்கப்படுது. அதே சமயம் தாய்பேல இருந்து இந்தியாவுக்கு வர ஒரு விமானத்துல இருந்து இந்தியன் தாத்தா வந்து இறங்குறாரு. ஆனா பாருங்க ஒரு சைனாக்காரர் மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒரு ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணிட்டு இந்தியால இருக்கிற கோயில்களை நான் சுத்தி பார்க்க வந்திருக்கேன், அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற கோவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு தப்பா தமிழ பாடவும் யோ நீ போயா அப்படின்னு அவருக்கு ஸ்டாம்பிங் பண்ணி அனுப்பிச்சு விடுறாங்க. ஆனா பாருங்க இதையெல்லாம் அந்த பிரமோத் ரொம்ப க்ளோஸா கண்காணிச்சிட்டு இருக்காரு. வந்திருக்கிற அந்த சைனாக்காரர் தான் இந்தியன் தாத்தா அப்படின்னு பிரமோத் கண்டுபிடிச்சாரு. அது எப்படிங்கறத அடுத்த சீன்ல அவரே ரிவீல் பண்ணுவாரு. ஏர்போர்ட் விட்டு வெளியே வர போன இந்தியன் தாத்தாவை சேனாபதி அப்படின்னு பின்னாடி ஒரு குரல் கேட்க அடுத்த செகண்ட் அவர் கை ஆட்டோமேட்டிக்கா அந்த வர்ம கலைக்கு மாறிக்குது. பின்னாடி திரும்பவும் கிருஷ்ணமூர்த்தி சிரிக்கிறாரு. இந்த கிருஷ்ணமூர்த்தி வேற யாரும் இல்ல, ஃபர்ஸ்ட் பார்ட்ல இவரை பிடிக்க ட்ரை பண்ணி தோத்து போன அந்த ஆபீசர் தான். நீ வருவேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஏகப்பட்ட கன்னோட பிரமோத் அங்க வந்து இந்தியன் தாத்தாவை அரெஸ்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஹேண்ட்ஸ்அப் சேனாபதி அப்படின்னு பிரமோத் கத்தவும் சர்ப்ரைஸான கிருஷ்ணமூர்த்தியும் உனக்கு எப்படி இவரு சேனாபதின்னு தெரியும் அப்படின்னு கேக்குறாரு. எந்த ஒரு பிராஸ்தட்டிக் மேக்கப்பும் 10 மணி நேரத்துக்கு தான், 10 மணி நேரத்துக்கு அப்புறம் வேர்வையெல்லாம் வளைஞ்சு எந்த இடம் லூசா இருக்கோ அந்த இடத்துல வேர்வையெல்லாம் தங்கி அங்க அந்த மேக்கப் கலைய ஆரம்பிக்கும். அப்படித்தான் இவருக்கு களத்துக்கு கீழே மேக்கப் கலந்து இருக்கிறத கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்லவோ கில்லாடிடா மகனே அப்படின்னு கிருஷ்ணமூர்த்தி சொல்றாரு. ஆமாங்க அந்த பிரமோத் வேற யாரும் இல்ல, கிருஷ்ணமூர்த்தியோட பையன் தான். தன்னால பிடிக்க முடியாம போன அந்த சேனாபதிய தன்னோட பையனை வச்சு அவ பிடிக்க ட்ரை பண்றாரு. எப்படியும் கைது பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முயற்சியில இப்ப தன் மகன் இறங்கி இருக்கிறது அவருக்கு பெரிய பெருமை. இந்த சமயத்துல ஏர்போர்ட்டோட கூட இடிஞ்ச விழுக இந்த கன்ஃபியூஷனை பயன்படுத்தின இந்தியன் தாத்தா கிருஷ்ணமூர்த்திய அங்கிருந்து லாக் பண்ணி கடத்திட்டு ஒரு பீச் ஓரமா
வந்து காரை நிறுத்துறாரு. தன்னோட வர்மக்கலையை யூஸ் பண்ணி பல மணி நேரம் கண்ணு முழிக்காம அவரை அந்த கார்ல மட்டையாக்கி படுக்க வச்சுட்டு காரை விட்டு சேனாபதி கீழே இறங்குறாரு. அப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு எதிர்க்க சுபாஷ் சந்திர போஸோட சிலை இருக்கு. அந்த சிலைக்கு முன்னாடி நின்று ஒரு செல்ஃபி எடுத்துட்டு நாளைக்கு 2 மணிக்கு சந்திப்போமா அப்படின்னு FB-ல ஒரு போஸ்டர் போட்டுட்டு அங்கிருந்து காணாம போகிறாரு. இந்த விஷயத்த சித்ரா அரவிந்தன் குரூப் மிகப்பெரிய அளவுல ட்ரெண்டிங் பண்றாங்க. அதே போல் மறுநாள் 2 மணிக்கு இந்தியன் தாத்தா லைவ்ல வராரு. 40 வயசுக்கு மேல இருக்கிற ஆட்களோட நான் பேச விரும்பல, நான் பேச விரும்புவது யங்ஸ்டர் கூட அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எந்த வேலையுமே உருப்படியா செய்யறது இல்ல, எல்லாத்துக்கும் லஞ்சத்தை துணையா சேர்த்துக்கிறீங்க. உங்க வேலையை நீங்க சரியா செஞ்சா எதுக்காக லஞ்சம் கொடுக்கணும், இந்த நாடு முன்னேறும் அப்படின்னு அவரு பேசிட்டு இருக்காரு. அதே சமயத்துல சேனாபதியோட லைவ ரொம்ப உத்து நோக்குன பிரமோத் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு. அதாவது பின்னாடி இருக்கிற அந்த இந்தியன் பிளாக், இந்திய கொடி 1947க்கு முன்னாடி வேற மாதிரி இருந்துச்சு, 47க்கு அப்புறம் வேற மாதிரி இருக்கு. பழைய கொடி செக்ரட்டரியேட்ல மட்டும்தான் இருக்கும். சோ இந்தியன் தாத்தா செக்ரட்டரியேட்ல தான் இருக்காரு அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டு அவங்க டீம் இப்போ அங்கிருந்து கிளம்புது. அதே சமயத்துல இந்தியன் தாத்தா லைவ்ல தொடர்ந்துட்டு இருக்காரு. நீங்க வெளியே போய் எங்கேயும் களையெடுக்க வேண்டியதில்லை, உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களே நீங்க களையெடுக்க ஆரம்பிச்சா போதும், இந்த லஞ்சம் ஒழிஞ்சிரும் அப்படிங்கிறாரு. இந்தியன் தாத்தா வருவாரு, ஏதோ பெருசா பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்த சித்ரா அரவிந்தன் கேங்குக்கும் இவர் பேசிட்டு இருக்கிற விஷயத்துல உடன்பாடு இல்ல. இவர் ஏதோ பெருசா பண்ணுவாரு அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த கேங்குக்கு இவர் பிக் பாஸ்ல பேசுற மாதிரியே பேசவோ புஷ்னு போகுது. அப்பதான் இந்தியன் தாத்தா கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. என் குடும்பத்திலேயே என் மகனான சந்துருவை நான் களையெடுத்திருக்கேன், அதே போல உங்க குடும்பத்திலயும் 1000 சந்துருக்கள் இருப்பாங்க, நீங்க அவங்களையெல்லாம் களையெடுக்க ஆரம்பிச்சாலே போதும், இந்த நாடு உருப்படும் அப்படின்னு சொல்லவோ இது எப்படிடா பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாம் யோசிக்கிறாங்க. சரி நம்ம ஒண்ணு பண்ணுவோம், நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்கள எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்கு தெரியாம ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு முடிவு பண்ணவும் தன்னோட அப்பாவான சமுத்திரக்கனிய சித்ரா அரவிந்தன் ஃபாலோ பண்றா. அவரு லஞ்ச ஒழிப்பு துறையில ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்காரு. எப்படியோ அவரு கீழ இருக்கிற ஒரு ஆளுக்கு 5 நிமிஷம் பேசுறதுக்கு 5000 ரூபாய் கொடுத்து ரெடி பண்ணி தன்னோட அப்பா எப்படி அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும் இந்த விஷயம் சமுத்திரக்கனிக்கு தெரிய லஞ்ச ஒழிப்பு துறைக்கே லஞ்ச பேசுறையா நீன்னு அவனுக்கு பல 100 அறை கொடுக்கவோ இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த சித்ரா அரவிந்துக்கு பூக்கு புடைக்க தான் அப்பாவை நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறா. மறுநாள் காலையில அப்பாக்கு காஃபி போட்டு கொடுத்து தகப்பனா இருந்த நீ தகப்பன் சுவாமியா உயர்ந்துட்டையா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிட்டு அந்த காஃபியை கொடுக்குறான். அதே சமயத்துல ஆர்த்தியோட அம்மாவை பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ரெஜிஸ்ட்ரார். இந்த படத்தோட வில்லனான சர்க்குண பாண்டியன் அந்த அம்மாக்கு போன் பண்றா. ஒரு சதுப்பு நிலத்தை பட்டா போட தர சொல்லி அவன் கேட்கவோ அதுக்கு தேவையான வைட்டமின் எம் தனக்கு வேணும் அப்படின்னு அந்த அம்மா டிமாண்ட் பண்ணுது. அவனும் நானே நேர்ல வந்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போன வைக்கிறான். இது எல்லாம் தன்னோட அம்மாக்கு தெரியாம ஆர்த்தி ஒத்துக்கிட்டு இருக்கா. இதோ உங்களுக்கான ஒரு சாம்பிள் அப்படின்னு ஒரு வீடியோவை இப்ப இந்தியன் தாத்தா சேனாபதி காமிக்கிறாரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஹெல்த் செக்ரட்டரியேட்ல 1000 கோடி அடிச்சாரு இல்லையா, ஒரே நாள்ல காலையில அரெஸ்ட் ஆகி சாயந்தரம் ஜாமீன் வாங்கினாருல, அந்த ஆளை புடிச்சிட்டு வந்து அந்த ஆள் மேல தன்னோட வருமத்தை செலுத்துறாரு. இந்த வருமத்தோட ஸ்பெஷல் என்னன்னா பாட்டு வருமம், இந்த நோக்கு வருமம் அப்படிங்கிற மாதிரி பாட்டு வருமம். இந்த வருமம் செலுத்தப்பட்டவங்க பாடிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க, தொடர்ந்து பாடிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி பாடியே உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் வடிஞ்சு செத்தும் போவாங்க. இப்ப அந்த பாக்கிங் டாக்ஸ்ல 3வது இருக்க அந்த தம்பேஷோட முறை இது. தன்னோட அக்கா வீட்டுக்காரரான மனோபாலாவோட ஆபீஸ்க்கு அவர் போறாரு. அவரோட இ சேவை மையம் நடத்திட்டு வராரு. எப்படி ஒரு இ சேவை மையம் நடத்திட்டு ஃபாரின் போற அளவுக்கு உங்களுக்கு சம்பாத்தியம் வந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு நக்கலா சிரிச்சுட்டே அவங்க மாமாவோ பிறந்த குழந்தைய ரெஜிஸ்டர் பண்றதுல இருந்து வயசான கிழவி சாகிறது வரைக்கும் சர்டிபிகேட் வேணும். ஒவ்வொரு சர்டிபிகேட்டுக்கும் 300 400 500ன்னு போட்டுப்பார், கணக்கு எங்கேயோ போகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல இது எல்லாத்தையும் தன்னோட பட்டன் கேமரா மூலமா ரெக்கார்ட் பண்ணி கொண்டு வரா. இந்த பாக்கிங் டாக்ல 4ஆவதா இருக்கிற இன்னொருத்தன் அவனோட முறை இது. அவனோட பங்காளி ஒருத்தன் ஹைவேஸ்ல ஒரு மோசமான ஹோட்டல் நடத்திட்டு வரா. சுகாதாரம்னா விலை என்ன அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த ஹோட்டல் இருக்கும். ஆனா பாத்தீங்கன்னா அங்க இருக்கிற பஸ் டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸ்க்கெல்லாம் லஞ்சம் கொடுத்து அவங்க தவறாம அவங்க பஸ்ஸை கொண்டு வந்து இங்க நிறுத்தி வலுக்கட்டாயமா அவங்க பயணிகளை இங்க சாப்பிட வைக்கிறாங்க. எத்தனையோ தடவை தரமில்லாத உணவு அப்படின்னு இவங்க மாட்டியும் கூட ஒவ்வொரு தடவை லஞ்சம் கொடுத்து தப்பிச்சுக்குவாங்க. அதே போல பக்கத்திலேயே ஒரு கழிவறை கட்டி வச்சு அதுக்கு ஒரு ஆளுக்கு 5 ரூபாய் வாங்குவாங்க. அப்படி அராஜகம் பண்ற அந்த ஹோட்டலையும் இப்ப அவ வீடியோ எடுத்து போடுறா. இப்ப இந்த பாக்கிங் டாக்ஸோட 4 பேருமே அவங்க ஃபேமிலியில இருக்கிறவங்கள பத்தி எல்லா வீடியோ ஆதாரங்களையும் கரெக்ட் பண்ணி வைக்கிறாங்க. சித்ரா அரவிந்தனோட அப்பாவை தவிர மத்த 3 பேருமே லஞ்ச லாவண்யத்துல ஊறி போனவங்களா இருக்கிறாங்க. இந்த சீன்ல ஒரு மிகப்பெரிய பணக்காரர் குஜராத்ல ஆடம்பரமா கல்யாணம் நடத்திட்டு இருக்காரு. தன்னோட பிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணி வீட்டோட ஒரு பாதாள அறைக்குள்ள வராரு. அவரை பின்தொடர்ந்து வந்த இந்தியன் தாத்தாவும் அந்த ஆளை இப்ப லாக் பண்ணிடுறாரு. பூமிக்குள்ளேயே புடிஞ்சு போற பூகம்பத்தை
மண்ணை கடத்துறதுக்காக தோண்டி தோண்டி பூமிக்கு மேல கொண்டு வந்துட்டீங்களா பாவிகளா அப்படின்னு திட்டி அப்படின்னு அவங்கிட்ட கடுமையா பேசிட்டு தன்னோட குதிரை முத்திரைய இப்ப அவன் மேல செலுத்துறாரு. இந்த குதிரை முத்திரையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, குதிரை மாதிரியே அவன் ஓடிட்டே இருப்பான், ஒரு இடத்துல நிக்கவே மாட்டான். சாதாரண ஒரு டிரைவரா இருந்த நீ இன்னைக்கு இவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு எத்தனை பேர்த்துக்கு லஞ்சம் கொடுத்திருப்ப, எத்தனை பேர்த்தோட வாழ்க்கைய நீ அழைச்சிருப்ப. இப்போ உன்னோட வாழ்க்கைய அழைச்சிக்கிறதுக்கு நானே ஒரு சான்ஸ் கொடுத்திருக்கேன். மக்களை விழுந்தும் உனக்கு இந்த மண்ணில் இடமில்லை அப்படின்ட்டு அங்கிருந்து நம்ம இந்தியன் தாத்தா எஸ்கேப் ஆகி போறாரு. இவனோ குதிரை மாதிரியே அங்க இங்கன்னு ஓடி கடைசியில ரத்தங்கக்கி மாடியில இருந்து கீழே விழுந்து சாகுறான். தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியால எங்க குற்றம் நடந்தாலும் நான் வருவேன்டா அப்படின்னு அடுத்த காட்சிக்கு இந்தியன் தாத்தா போறாரு. பிரமோதோட இன்வெஸ்டிகேஷன் டீம்ல தான் சின்ன கலைவாணர் விவேக்கும் இருக்காரு. இப்ப இவங்க 2 பேரும் அந்த குஜராத்துக்கு வராங்க. சுத்து வட்டாரத்துல இருக்கிற அத்தனை சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமராவையும் போட்டு அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல நம்ம சித்ரா அரவிந்தனோட கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்க நடத்துற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்த ஒரு லேடி இறந்து போறாங்க. இந்த நியூஸ் நம்ம ஹீரோயினுக்கு வரவோ இதை கேட்டு நம்ம ஹீரோயின் பயங்கரமா கடுப்பா அவங்க அப்பா அம்மா கூட சண்டை பிடிச்சிருக்கா. அந்த கோபத்துக்கு என்ன காரணம்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தம்பி இருக்கா, அவனுக்கு படிப்பு மண்டல யாராவது ஒரு இழவும் தெரியாது. அவனுக்கு காசை கொடுத்து பாஸ் ஆக்கி இன்னைக்கு டாக்டர் ஆக்கி இருக்காரு அவங்க அப்பா. முழுக்க முழுக்க அவன் டாக்டர் ஆகிறதுக்கு லஞ்சம் தான் உதவி இருக்கு. அப்படி லஞ்சம் வாங்கி டாக்டர் படிச்ச அந்த நாய்க்கு எந்த நோய்க்கு எந்த ஊசி போடும்னு எப்படி தெரியும்? எதையோ ஒரு ஊசிய போட்டு அந்த அம்மாவை அநியாயமா சாகடிச்சிடறா. இந்த விஷயம் தான் நம்ம ஹீரோயினுக்கு தெரிய வர வீட்டுல சண்டை பிடிக்கிறா. அவங்க அப்பா அதுக்கு அவளை பலார்னு அறையவும், உங்களுக்கு என்னைக்காச்சும் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நீங்க படிக்க வச்ச பையன்கிட்ட போய் ஊசி போட்டுக்குவீங்களா? அவன் பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி கொடுக்கற மாத்திரையை வாங்கி சாப்பிடுவீங்களா அப்படின்னு அம்மா அப்பாவை பார்த்து கேட்க 2 பேரும் பதில் சொல்ல முடியாம தலையை குனிஞ்சுக்கிறாங்க. இப்ப இந்த சீன்ல ராஜஸ்தானுக்கு வந்திருக்காரு நம்ம இந்தியன் தாத்தா. அங்க 2030 மார்ஸுக்கு போறதுக்காக ஒரு மிகப்பெரிய பணக்காரன் அங்க இடம் வாங்கி வச்சிருக்காரு. மார்ஸ் கிரகத்துக்கு போய் பழகிறதுக்காக இங்க 0 கிராவிட்டில அப்படியே மிதந்துட்டு பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கும் போதுதான் இப்ப அங்க இந்தியன் தாத்தா வராரு. பல கோடி மக்களோட வேலை வாய்ப்பை நீங்க லஞ்சம் வாங்கி உங்களுக்கு தேவையான ஆட்களுக்கு கொடுக்கறதால அவங்களோட வாழ்வாதாரத்தையே நீங்க இது வரைக்கும் அழைச்சு பல கோடி இன்னைக்கு சொத்து சேர்த்தி மார்ஸ்ல இடம் வாங்குற அளவுக்கு நீ பணக்காரன் ஆயிருக்க. நீ இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லாதவன் அப்படின்னு சொல்லி நீர்முத்திரை அப்படிங்கிற ஒரு முத்திரைய அவன் மேல செலுத்துறாரு. இந்த முத்திரையோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, அவன் உடம்புல இருக்கிற நீர் கொஞ்சம் கொஞ்சமா துவாரங்கள் வழியா வெளியேறி நீர் வத்தி ரொம்ப கொடூரமா அவன் செத்து போவான். இப்ப இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஆர்த்தியோட அம்மாவை அரெஸ்ட் பண்றதுக்காக சித்ரா அரவிந்தனோட அப்பாவான சமுத்திரகனி வந்திருக்காரு. தன்னோட அம்மாக்கு எதிராக இருக்கிற அத்தனை ஆதாரத்தையும் ஆர்த்தி லஞ்ச ஒழிப்பு துறையில சப்மிட் பண்ண அதன் மூலமா அவங்க அம்மா அரெஸ்ட் ஆகுறாங்க. அவங்க எத்தனையோ அவங்க அம்மா கதறி அழுதும் கூட நீங்க இல்லாமையே நான் வாழ்ந்துக்கிறேன், உள்ள போய் திருந்தி வெளியே வாங்க அப்படின்னு ஆர்த்தி சொல்லிடுறா. அதே போல அந்த ஹோட்டல் நடத்திட்டு இருந்த அந்த ஆளையும் கைது பண்றாங்க. தம்பேஷோட மாமாவான மனோபாலாவையும் கைது பண்றாங்க. இப்படி தன்னோட குடும்பத்தில இருந்தே களை எடுக்கிறத இந்த பார்க்கிங் டாக்ஸ் குரூப்ஸ் ஆரம்பிக்கவும் இப்போ இந்தியா முழுக்க பல பேர் தன்னோட அண்ணன் தம்பி அப்பா அம்மா மாமா மச்சான்னு யாராவது இருக்காங்களோ அவங்க என்னென்ன தவறுகள் செஞ்சாங்களோ அதையெல்லாம் ஆதாரமா திரட்டி போலீஸ் கையில கொடுத்து அவங்களை எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. இந்த சீன்ல தான் சித்ரா அரவிந்தனோட வீட்டுக்கு திடீர்னு போலீஸ் வரவும் வந்த போலீஸ் அவங்க அப்பாவான சமுத்திரகனை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறதா அவங்க சொல்லவும், அப்பதான் ஆர்த்தியோட அப்பா நாங்க மட்டும்தான் தப்பு செஞ்சோமா, உங்க அப்பா என்ன யோக்கியனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த படத்தோட ஆரம்ப காட்சியில ஒரு பொண்ணு மாடியிலிருந்து குதிச்சு சேர்த்திருக்கோம் இல்லையா, டீச்சர் வேலை வாங்குறதுக்கு. அந்த பொண்ணு கிட்ட 8 லட்சம் ரூபாய் இவங்க லஞ்சம் கேட்டிருப்பாங்க. அந்த பொண்ணால கொடுக்க முடிஞ்சிருக்காது. அந்த சமயத்துலதான் இந்த பார்க்கிங் டாக்ஸ் அவங்கள பத்திர நியூஸ வெளியே போட லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரியான சமுத்திரகனி அந்த அதிகாரிய அரெஸ்ட் பண்ண வராரு. அந்த அதிகாரி கொஞ்சம் செல்வாக்கு மிக்கவன். அவன் அரெஸ்ட் பண்ண போகவும் வேற இடத்துல இருந்து இப்ப போன் வருது. போனை அட்டன் பண்ண சமுத்திரகனையும் அரெஸ்ட் பண்ணாம விட்டுறலாங்க, அதுக்கு எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்கவோ சமுத்திரகனிக்கு ஒரு அமௌண்ட் கை மாறுது. ஒன்னும் தெரியாதவனாட்டா வெளியே வந்த சமுத்திரகனி அந்த பொண்ணு கிட்ட அடுத்த வாரம் உனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும், போயிட்டு வாமா நினைப்ப. அடுத்த வாரம் அந்த பொண்ணு வேலைக்கு ஜாயின் பண்ணலாம், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துரும் அப்படின்னு வரும்போதுதான் நீ ஃபேக்கான சர்டிபிகேட் கொண்டதை கொடுத்துருக்க அப்படின்னு அந்த பொண்ணவே அரெஸ்ட் பண்ண போறாங்க. அதை கேட்டு அந்த பொண்ணு அதிர்ச்சி ஆகிதான் சூசைட் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்ல, அந்த செக்ரட்டரியா இருக்கிற ஒரு காலையில அரெஸ்ட் ஆகி ஈவினிங்கே வெளியே வந்தார் இல்லையா, அது எப்படின்னா அவரோட பையன் பேக் நிறைய பணம் எடுத்துட்டு வெளியே போனான் இல்ல, அவனை மிரட்டி அந்த பணத்தை எல்லாம் சமுத்திரகனி வாங்கி வச்சுக்கிறாரு. வேற யாரோ தப்பு செஞ்சுட்டு இவரு மேல திருப்பி விட்டுட்டாங்க அப்படின்னு ஜாமீனை வாங்கி கொடுக்கறாரு. இதை கேட்டு அதிர்ச்சியான சித்ரா அரவிந்தும் தன்னோட அப்பாக்கு எதிர அவனே சாட்சி சொல்ல இப்ப சமுத்திரகனி அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. இப்ப இந்த சீன்ல ஏதோ ஒரு விஷயம் கேள்விப்பட்டு சித்ரா அரவிந்தன் படபடப்போட தன்னோட வீட்டுக்கு ஓடி வரா. என்னன்னு பார்த்தா அவமானம்
அவமானம் தாங்க முடியாம அவங்க அம்மா தற்கொலை பண்ணி செத்துருப்பாங்க. அவங்க அம்மாவை பார்த்து கதறி அழுகிற சித்ரா அரவிந்தனை அவனோட அப்பா செருப்பாலையே அடிச்சு அந்த இருந்து துரத்துறாரு. அவங்க அம்மாக்கு கொல்லி வைக்க விடாம தானே தம் மனைவிக்கு கொல்லியும் வைக்கிறாரு. சுத்தி நின்ன அத்தனை சொந்தக்காரங்களும் அவனோட அம்மா சாவுக்கு நீதாண்டா காரணம் அப்படின்னு எல்லாரும் சித்ரா அரவிந்தனை பழி சுமத்துறாங்க. அந்த சுடுகாட்டுக்கு தான் இப்போ இந்தியன் தாத்தாவும் வந்திருக்காரு. அவரை பார்த்த உடனே செம்ம டென்ஷனான சித்ரா அரவிந்தனும் நாட்டை காப்பாத்துறேன்னு சொல்லி எங்க குடும்பத்தையே ஒட்டுமொத்தமா அழிச்சுட்டீங்களே, இப்ப என் குடும்பம் இல்லாம நான் எங்க போய் நாட்டை காப்பாத்துறது அப்படின்னு கத்தி கதறா. நான் தான் உங்களை கம்பேக் இந்தியன் சொல்லி ஹேஷ்டாக் போட்டு இங்க வர வச்சேன். இப்ப நானே உங்களை கோ பேக்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் போட்டு போ வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோ பேக் இந்தியன் அப்படின்னு ஒரு ஹேஷ்டாக் போடுறா. நம்ம ஆளுகளுக்கு தான் கோ பேக் ஹேஷ்டாக் கை வந்த கலையாச்சு. இப்ப இதை தொடர்ந்து நாடு ஃபுல்லா கோ பேக் இந்தியன் அப்படிங்கிற அந்த ஒரு ஹேஷ்டாக் பரவுது. உங்களாலதான் எங்க குடும்பத்தை நாங்க எல்லாம் இழந்தோம் அப்படின்னு மக்கள் எல்லாம் இப்ப இந்தியன் தாத்தாக்கு எதிராக திரும்புறாங்க. அந்த சுடுகாட்டுக்கு இப்ப கரெக்டா பிரமோதோட டீம் அங்க வர கையில் இருந்த ஒரு வெடிகுண்ட அங்க போட்டுட்டு இந்தியன் தாத்தா அங்க இருந்து தப்பிக்கிறாரு. தப்பிச்சு போன இந்தியன் தாத்தாவை பொதுமக்கள் எல்லாம் ஒண்ணு திரண்டு கொல்ல வர அங்க வந்த பிரமோத் அவரை காப்பாத்தி மீட் எடுத்துட்டு போறாரு. வழக்கம் போல இந்தியன் தாத்தா ஒரு வருமத்தை பிரமோத் மேல இறக்குறாரு. இந்த வருமத்தால 7 நாள்ல சோறு தண்ணி இல்லாம பிரமோத் இறந்துருவாரு அப்படிங்கிற நிலைமை. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்கிட்ட போய் காமிக்கிறாங்க. டாக்டர் எல்லாம் கைவிரிக்க இப்ப மொபைல் கோர்ட்ல இந்தியன் தாத்தாவை ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த இடத்துக்கு கிருஷ்ணசுவாமி தன்னோட மகனான பிரமோத ஸ்ட்ரெச்சர்ல தள்ளிட்டு வந்து அங்க இருக்கிற நீதிபதி கிட்ட கெஞ்சிட்டு இருக்காரு. இவரு ஒருத்தராலதான் இந்த நியாயமான ஆபீஸரை காப்பாற்ற முடியும், சோ எனக்காக அவர் மகனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண அனுமதிங்க அப்படின்னு கேட்கவும் சோ இந்தியன் தாத்தா ஒரு கண்டிஷன் போடுறாரு. நான் பிரமோத குணப்படுத்துறேன், ஆனா அதுக்காக என்னை யாரும் ஃபாலோ பண்ணக்கூடாது, எனக்கு ஒரு வேன் வேணும் அப்படின்னு கேட்க வேற வழி இல்லாத நீதிபதியும் இதுக்கு சம்மதிக்கிறாங்க. உடனடியா பிரமோத ஒரு வேன்ல ஏத்திட்டு இந்தியன் தாத்தா அங்கிருந்து கிளம்பி போறாரு. இதோட இந்த இந்தியன் 2 படம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.